الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم. சிறப்பு வாய்ந்த ரமதான் மாதத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் ஒன்றில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள ஓர் இரவில் இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள், திரளாக குழுமி இருக்கக்கூடிய சகோதரர்கள், பெரியோர்கள், அன்பு தாய்மார்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. சொல்லப்படக்கூடிய நல்லுரைகளை வாழ்வில் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியவள் புரிவானாக. அன்புக்குரிய சோதரர்களே, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாம் உலகத்தினுடைய சரிபாதி நிலத்தை தொடக்கூடிய அளவுக்கு பரவலானது. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கணக்கின்படி 364 சதுர மைல்களுக்கு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவியதாக ஒரு கணக்கு இருக்கிறது. 12 ஆண்டு காலம் அவர்கள் கலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள். அந்த 12 ஆண்டு காலத்தின் நாட்களையும் அவர்கள் காலத்தில் இஸ்லாம் பரவிய நிலப்பரப்புகளையும் கணக்கிட்டு இந்த கணக்கை கண்டுபிடிக்கின்றார்கள். சில வரலாற்றாய்வாளர்கள் அந்த 364 சதுர மைல்கள் என்பதை 24 வகுத்து 1 மணி நேரத்திற்கு இத்தனை கிலோமீட்டர் இஸ்லாம் பரவியது என்ற ஒரு கணக்கையும் சொல்லுகிறார்கள். அப்படி மணிக்கணக்கிலே இஸ்லாத்தின் பரவலை கணக்கிடக்கூடிய ஒரு இஸ்லாத்திற்காக சேவகம் செய்த ஒரு அரசாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அரசு இருந்தது. அப்போது அந்த புதிய நிலங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அறிஞர் பெருமக்கள் மதீனாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் மதீனாதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி, அதுதான் வஹி இறங்கிய பூமி, அதுதான் அறிவின் பெட்டகம். ஒரு கட்டம் வரைக்கும் மதீனாவை விட்டு அறிஞர்கள் யாரும் வெளியிலே செல்லக்கூடாது என்கிற ஒரு உத்தரவும் இருந்தது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் மதீனாவை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. அதற்கு காரணம், என்னுடைய அரசை நான் அறிஞர்களின் கருத்துக்களை கேட்டுத்தான் நடத்த வேண்டும். ஆலோசனை செய்வதற்கு ஏதுவாக நான் கூப்பிடுகின்ற தூரத்தில் அறிஞர்கள் எனக்கு வேண்டும். எனவே என்னை நல்வழிப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அறிஞர்கள் என்று பெயரெடுத்தவர்கள் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும். எனவே யாரும் மற்ற மாகாணங்களுக்கு செல்லக்கூடாது என்கிற ஒரு உத்தரவை போட்டிருந்தார்கள். அதன் பிறகு இஸ்லாம் பரவ தொடங்கிய போது அந்த அறிஞர்களில் சிலரை அவர்கள் பொறுக்கி எடுத்து இந்தந்த பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள், அறிவுறுத்தி இருந்தார்கள்.
அப்படி செல்லக்கூடிய அந்த அறிஞர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் தவறாமல் இடம்பெற்ற ஒரு வாசகம் என்னவென்று சொன்னால், உண்மைதான் எல்லா மனிதர்களை விடவும் மேலானது என்று நீண்ட அறிவுரையை சொல்லிவிட்டு கடைசியாக இதைத்தான் சொல்வார்கள். உண்மைதான், சத்தியம்தான், நேர்மைதான் எல்லா மனிதர்களுடைய கண்ணியத்தை விடவும் மேலானது. எனவே உண்மையை எதற்காகவும் நீங்கள் வளைத்து விடக்கூடாது, உண்மையை எதற்காகவும் நீங்கள் மறைத்து விடக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அறிவுரையிலே சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த அறிவுரைகளின்படி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவர்னர்கள் இயங்குகிறார்களா என்று அவர்கள் கண்காணித்தும் இருக்கின்றார்கள். மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்பார்கள். எப்படி உங்களுக்கு நான் பிரதிநிதியாக நியமித்தவர் சரியாக நடந்து கொள்ளுகிறாரா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அறிஞர்களை வைத்து உலகத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அறிஞர்களால் தான் அறிவு செழுமை மிக்க நகரங்களாக, இஸ்லாத்தினுடைய கல்வி கேந்திரங்களாக திகழ்ந்தன சில நகரங்கள். பசரா, கூஃபா, பக்தாத், டமாஸ்கஸ், நைசாப்பூர், புகாரா, சமர்கந்து, இப்படிப்பட்ட நகரங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் இந்த நகரங்களுடைய பெயர்களை கேள்விப்படுகின்ற போது அங்கெல்லாம் எப்படி இஸ்லாம் சென்றடைந்தது என்கின்ற அந்த கேள்விக்கான பதிலில் இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருப்பார்கள். இந்தியாவிலே புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் இருந்தார், மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய பொன்மொழிகளை நான் நிறைய என்னுடைய உரைகளில் மேற்கோள் காட்டி இருக்கின்றேன். நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான். 1999 ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளில் 2000 ஆண்டு பிறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மண்ணை விட்டு, உலகத்தை விட்டு மறைந்தார். தேவைப்படுகின்ற நேரங்களில் கொள்கை உறுதியை வெளிப்படுத்தியவர் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள். அவருடைய வாழ்க்கை சுருக்க நூல்களிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் இந்தியாவிலும் சரி வெளியூருக்கும் சரி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஊரிலே போய் தங்கி விட்டேன் என்றால், அந்த தங்க போகிறேன், அங்கதான் எனக்கு ரூம் போட்டிருக்காங்க, அங்கதான் நான் தங்க போறேன் என்றால், அந்த ஊருக்குள்ளே நுழைந்தவுடன் நான் ஒரு யாசீன் ஓதி அந்த ஊருக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த மக்களுக்கு நான் அதை ஹதியா செய்து விடுவேன் என்று கூறுகிறார்கள். நான் ஒரு ஊருக்கு போனால் என்னை வரவேற்க அங்கே ஒரு 4 பேர் வருகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள், எனக்கு தொழுகைக்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள், இஸ்லாமிய வழிமுறைகளை, கலாச்சாரத்தை பின்பற்ற எனக்கு அவர்கள் வழி ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த ஊருக்கு யாரோ ஒரு புண்ணியவான், யாரோ ஒரு மனிதர் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்பார், அவருக்கு நான் ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் வந்திருந்தது யாரோ நமக்கு பெயர் தெரியாத ஒரு மாமனிதர் மூலமாகத்தான் வந்திருக்கின்றது. வெளியிலே வரலாற்றில் சொல்லப்படுவதைப் போல ஏதோ ஆயுதங்களை தூக்கி கொண்டு கட்டாயத்தின் பேரில் இஸ்லாத்தை கொண்டு வந்து திணித்து விட்டார்கள் என்பதை போல அல்ல. அந்த அடிப்படையிலே நாம் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்மிக்க பல பேரறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். காலி அபூபக்கர் பாக்கில்லானி என்கின்ற ஒரு இமாம், அவர்கள் பசராவை சார்ந்தவர்கள். அப்பாசிய கிலாபத்தில் அவர்களுக்கு ஒரு தனியான மரியாதை இருந்தது. ரோம் நாட்டினுடைய மன்னன் ஒரு நாள் அப்பாசிய கலீஃபாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறான். என்னிடத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பேராற்றல் மிக்க அறிஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களை நான் ஒரு நாளைக்கு கூட்டி வைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய மதத்தை, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அறிஞர்களை சிலரை நீங்கள் அனுப்பி வையுங்கள்.
உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாத மூன்றாவது ஒரு இடத்தை நாம் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். உங்கள் அறிஞர்களும் வரட்டும், என்னுடைய அறிஞர்களை நான் அனுப்புகிறேன். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஆகட்டும், விவாதங்கள் நடக்கட்டும். விவாதத்தின் முடிவில் எது சரியான மார்க்கம் என்பதை கண்டுபிடிக்காமல் நாம் அந்த விவாதத்தை முடிக்க கூடாது. சரியா என்று சவால் விடுகின்றான். இரண்டும் பெரிய கொடிகட்டி பறந்த அரசுகள். ரோமை பற்றி உங்களுக்கு தெரியும், அண்ணாதுரை நிறைய எழுதியிருக்கின்றார். எவன அழகிகளால் வீழ்ந்தது ரோமராஜ்யம் கேலிக்கிட்டலாக எல்லாம் கூட எழுதியிருக்கின்றார். ஆனால் கொடிகட்டி பறந்த சாம்ராஜ்யம், அதை யாரும் மறுக்க முடியாது. அப்பாசிய கிலாபத் பகதாதை தலைமையிடமாக கொண்டு இந்த உலகத்துக்கு அவர்கள்தான் அறிவு வெளிச்சத்தை தந்தார்கள் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே ஐரோப்பாவினுடைய மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை கூட எழுத தெரியாமல் இருந்த வேளையில் இஸ்லாமிய அப்பாசிய கிலாபத் ஐரோப்பாவுக்கு அறிவு வெளிச்சத்தை தந்தது என்று நேரு சொல்லுகிறார். தமிழிலே கூட வந்திருக்கிறது. நேருவின் உலக சரித்திரம் தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு எழுதிய சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு எழுதிய கடிதங்கள் தான் அந்த புத்தகம். அப்படி இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள், ஒன்று ரோம், அது கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு அரசு. இன்னொன்று பகதாதில் அப்பாசிய கிலாபத் 7 நூற்றாண்டுகளுக்கு கொடிகட்டி பறந்த அரசு, அங்கே இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு அரசு. இந்த இரண்டு அரசுகளும் சேர்ந்து உலகத்துக்கு நாம் ஒரு முடிவை சொல்லி விடுவோம். எத்தனை நாளைக்கு நாம் ரத்தங்களை சிந்துவது, எத்தனை நாளைக்கு நாம் உதிரங்களை ஓட்டுவது? ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். நம்முடைய அறிஞர்கள் மோதட்டும், கருத்து பிரவாகம் எடுக்கட்டும், அதற்கு முடிவுக்கு நாள் கிடையாது. விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவில் எது உண்மையான மார்க்கம் என்பதை நாம் முடிவு செய்துவிட வேண்டும் என்று ரோம் நாட்டின் மன்னர் கடிதம் எழுதுகின்றார். கலீஃபா அல் மஹதி அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இந்த கடிதத்தை படித்து காட்டுகிறார். இது சரியானதுதானா, இப்படி செய்யலாமா என்று கேட்கின்றார். அமைச்சர்கள் எல்லாம் செய்யலாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். சரி, எத்தனை அறிஞர்களை இங்கிருந்து அனுப்பலாம், யாரை எல்லாம் அனுப்பலாம்? உங்களுக்கு தெரியும், அப்பாசிய கிலாபத் அறிஞர்களை பெரிதும் மதித்த ஒரு கிலாபத். சொல்வார்கள், உலகத்திலே எங்காவது ஒரு மூலையிலே யாரோ ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு 4 வயசு பையன் கொஞ்சம் துருன்னு இருந்தான்னா அவனுடைய தாய் வேப்பனை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, பையன் ரொம்ப துடிப்பா இருக்கிறான், நம்ம ஊர்ல வச்சிருக்காத, அவனை பகதாதுக்கு அனுப்பி வச்சிரு, அப்பதான் இவனுக்கு அந்த மாதிரியான நாட்டுலதான் தேவைப்படக்கூடிய அறிவு கிடைக்கும், நம்ம ஊர்ல போட்டு பிள்ளைய கெடுத்துறாத என்று சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு கால் இப்ப சொல்லுவோம் இல்ல, அவன் இங்க வச்சிருக்காத அமெரிக்காவுக்கு அனுப்பிடு, இங்க வச்சிருக்காத லண்டனுக்கு அனுப்பிடு, அப்படி சொல்லுவார்கள் அந்த காலத்துல. கலீஃபா மறுபடி ஆலோசனை கேட்கிறார், யாரையெல்லாம் அனுப்பலாம் என்று. அமைச்சரவையிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ரொம்ப அறிஞர்கள் எல்லாம் அனுப்பிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மள ஒரே ஒரு ஆள் இருக்காரு, காலி அபூபக்கருல் பாக்கில்லானி, அவர் கொஞ்சம் இடக்கு மடக்கான ஆளு, அவன் ஒண்ணு சொன்னா இவர் ஒண்ணு சொல்லுவாரு, ஆனா கரெக்டா இருக்கும், இவரை பிடித்து நாம் அனுப்பி வைத்து விடலாம் என்று சொன்னார்கள். காலி அபூபக்கருல் பாக்கில்லானி ரோமுக்கு செல்வதற்கு ஒத்துக்கொண்டார். அவரை மட்டும்தான் அனுப்பினார் கலீஃபா மஹதி. அவர் மட்டும்தான் போகிறார். திரும்ப திரும்ப கேட்டார், இங்க போடுவோம், நான் மட்டும் போது நான் பாத்துக்கிறேன், ஒண்ணுக்கும் இல்லாத உளுத்து பண்ண ஒரு கொள்கைக்கு எதுக்கு 10-15 பேரு, நான் ஒருத்தம் போது நான் பாத்துக்கிறேன் என்று அவர் போனார். ஒரே ஒருவர் மட்டும்தான் வருகிறார் என்றால் என்ன தைரியம், என்ன துணிச்சல் அவருக்கு! அவரை உள்ளே வருகின்ற போதே அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று ரோம் நாட்டினுடைய மன்னன் முடிவெடுத்தான். மன்னர் இருக்கக்கூடிய அவை எங்கே போகலாம் என்றால், உன் இடத்துக்கே நான் வர்றேன், எதுக்கு 3வது இடம், உன்னுடைய இடத்துக்கே நான் வருகிறேன் என்று போகிறார் காலி அபூபக்கருல் பாக்கில்லானி. அரசவை கூடியிருக்கின்றது. உள்ளே நுழையும் போது மன்னர் சொல்லுகிறார், உள்ள நுழையும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும். என்னவென்றால், மன்னருக்கு முன்னால் எல்லாரும் எப்படி வருவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்திலேயே இப்படி இருக்கிறார்கள் என்றால், வழி வழியாக வரக்கூடிய அரசாட்சியை என்ன கேட்கவா வேண்டும்? குனிந்து கொண்டுதான் வருவார்கள். ஆனால் காலி அபூபக்கருல் பாக்கில்லானி அப்படி வரமாட்டார்னு அவனுக்கு தெரியும். நம்மளை வச்சு அவருக்காக போவது என்ன? இன்னொரு நாட்டின் குடிமகன், அந்த நாட்டில் அரசனால் மதிக்கப்படுகின்ற ஒரு
அறிவுஜீவி. அவர் எதற்கு நமக்கு தலை வணங்க வேண்டும்? ஆனால் தலை வணங்க வைக்க வேண்டும். என்ன செய்வது? ஒரு முடிவெடுத்தான். வாசலினுடைய உயரத்தை குறைத்து விடுவதுன்னு முடிவெடுத்தான். தலைவாசல வேணும் என்று உயரத்தை குறைத்து விட வேண்டும். செயற்கை கீழே ஒரு கட்டையெல்லாம் வச்சு அடிச்சு ஆல்டர் பண்ணி வாசலின் உயரத்தை குறைத்து விட்டான். உள்ளே வருகின்ற போதே அவர் என்ன செய்யணும்? தலையை குனிந்து வர வேண்டும். அதுல அவருக்கு ஒரு திருப்தி, மன்னருக்கு, அப்பாடா நமக்காக குனிஞ்சிட்டாரு என்று. வாசலின் உயரத்தை குறைத்தான். கிட்ட போகும்போது காலி அபூபக்கருல் பாக்கில்லானவர்களுக்கு தெரிந்து விட்டது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நம்மளை குனிய வைக்கத்தான் அந்த வேலை பார்த்திருக்காங்க. உடனே என்ன செய்தார் என்றால், குனிஞ்சு வராம இப்படி திரும்பி நின்றுகிட்டாரு. திரும்பி நின்று இப்படி குனிஞ்சாரு. இப்படி குனிஞ்சு பின்னால பார்க்க அப்படி போனாரு. அவனுக்கு முதுகை காட்டிக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அவன் எதிர்பார்க்கல. போன உடனே அந்த மன்னருக்குன்னு சில சொற்கள் இருக்கும்ல, ராஜாதி ராஜ, ராஜ குலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, அப்படிலாம் ஒரு ஸ்லோகம் இருக்கும். எதையும் இவர் சொல்லல. அவர் பேசாம உள்ள போனாரு. அப்புறம் அங்கே கிறிஸ்தவ அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த தலைமை பாதிரி இருக்காரு பாருங்க, அந்த குழுவுக்கு தலைமை ஏற்றிருப்பவர், அவருக்கு டென்ஷன் ஆயிட்டார். எங்களை பார்த்து மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, நாங்க கல்யாணம் பண்ற ஆள நாங்கள்லாம், நாங்கள் கடவுளுக்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். யாரை பார்த்து மனைவி மக்கள் நல்லா இருக்கீங்க அவமானப்படுத்துறீங்களா? நாங்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், தாம்பத்தியம் என்றால் என்னவென்று அறியாதவர்கள், இச்சலை அடக்கி கடவுளுக்காக வாழ்பவர்கள், காமம் என்கின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே கிடையாது, அதை அறுத்து எரிந்தவர்கள். அந்த பண்ட எண்ணம் எங்கள்கிட்ட கிடையாது, எங்களை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது என்று சொன்னார். காலி அபூபக்கருல் பாக்கில்லானி இப்ப கூலாக சொன்னார், ஒரு மனைவி, மனிதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மனைவி இருப்பது அவமானம் என்றால், மனிதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு அவமானம் என்று நீங்க நினைத்தால், கடவுளுக்கு மனைவி உண்டென்றும் கடவுளுக்கு பிள்ளை உண்டென்றும் நீங்கள் கடவுளை அவமானப்படுத்தலாமா என்று கேட்டார். கடவுளின் மனைவி மரியம் என்றும் கடவுளின் மகன் ஈசா என்றும் ஜீசஸ் என்றும் நீங்கள் சொல்வது கடவுளை அவமானப்படுத்துவது இல்லையா என்று கேட்டார். இந்த பதில அவர்கள் எதிர்பார்க்கல. உடனே திரும்ப கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு யார்? எங்களுக்கு தாய்மார்கள். காலி அபூபக்கருல் பாக்கில்லானி சொன்னார், எங்களுக்கு அம்மா தாய்மார்கள். உங்களுக்கு தெரியுமே இஸ்லாமிய வரலாற்றில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு, அல்லாஹ் அப்படித்தான் அதை குர்ஆன்ல சொல்லுகிறான், ஒரு பழி சுமத்தப்பட்டது, அவர்கள் மேல ஒரு சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டான். அது சந்தேகம் என்று சொல்வது அவனுக்கு ஒரு சுகம். அவன் மேல ஒரு சந்தேகம், அவங்க நடவடிக்கையில் ஒரு சந்தேகம் வந்துச்சு, தெரியும் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அதுல 11 வசனங்களை சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய 11 வசனங்கள் திருக்குர்ஆன்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் சுத்தமான பெண் என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக சொல்லுவான் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனா என்னுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், ரசூலுல்லாஹ்க்கு ஏதோ கனவுல அல்லாஹ் காட்டுவான், ஏதாவது சில வஹி இறங்கும், அதை வச்சு ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டாங்க, இனிமே யாரும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக உலகம் உள்ளளவும் இருக்கின்ற அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 11 வசனங்களை இறக்கும் அளவுக்கு நான் என்ன பெரிய யாரும் நினைச்சதில்லை. அல்லாஹ் எனக்காக 11 வசனங்களை இறக்கி அருளினான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த ரோம் நாட்டினுடைய மன்னன் கேட்கிறான், உங்களுடைய தாய் என்று நீங்கள் நம்புகின்ற ஆயிஷா அவர்கள் மீது ஒரு சந்தேகம் வந்தது அல்லவா என்று கேட்டான்.
காலி அபூபக்கர் பாக்கில்லானி உண்மைதான், அது சஹீஹான ஹதீஸ் தான், வரலாற்றுல அப்படி இருக்குது, அது சம்பந்தமா குர்ஆனுடைய வசனங்களும் இருக்குது, உண்மைதான். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தவர்கள், கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கணவர் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி கணவர் ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? குழந்தை இல்ல. சரி, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? யாருக்கு மனைவி? யாருக்கும் மனைவி இல்ல. அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? ஆமா, குழந்தை இருந்துச்சு. காலி அபூபக்கர் பாக்கில்லானி சொல்கிறார், இருவருமே வாய்மையாளர்கள், ஒழுக்கம் உள்ள பெண்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பறைசாற்றுகிறான். ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு பெண்ணை சந்தேகப்பட வேண்டுமா? திருமணமே ஆகாமல் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்தேகப்பட வேண்டுமா? எங்களின் நம்பிக்கை இருவருமே தூய்மையானவர்கள் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். காலி அபூபக்கர் பாக்கில்லானி சொன்னார். அடுத்து, உங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் கொடுத்திருக்கின்றாரா? இல்லங்க, வலி அவர் யாற்றையும் சண்டைக்கு போனதில்லை, ஆனா வந்த சண்டையை விடுறதில்லை. திணிக்கப்பட்ட போர்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த போரில் அவர்கள் வெற்றி மட்டும்தான் பெற்றார்களா, தோல்வி அடைந்தார்களா? காலி அபூபக்கர் பாக்கில்லானி சொன்னார், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதுதான். ஹதீஸ்ல எப்படி வருது? அல் ஹர்பு சுஜால், யுத்தம் என்பது தண்ணீர் இறைக்கின்ற வாளியை போல. கிணத்துக்குள்ளிருந்து வெளியில வரும்போது தண்ணீர் வரும், திரும்ப உள்ள போகும்போது காலியா தான் போகணும். ஒருக்கு அப்படித்தான், ஒருக்கு இப்படித்தான். ஒரு தடவை வாளி ஃபுல்லா தண்ணி வரும், ஒரு நேரத்தில் அரை வாளி தண்ணி வரலாம். தண்ணீர் இல்லாத போது எதுவும் இல்லாமலும் போகலாம். இது மாறி மாறி நடப்பதுதான். எனவே வெற்றியும் தோல்வியும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். உஹது போரில் தோல்வி, பத்ர் போரில் வெற்றி. உண்மையான இறை தூதராக இருந்தால் அவர் தோற்றிருக்க கூடாது தானே? அவருடைய மார்க்கம் உண்மையானது, அல்லாஹ் அவருக்கு உதவியாக இருக்கிறான், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றான். அவர் உண்மையான இறை தூதராக இருந்தால், உங்களின் மார்க்கம் உண்மை மார்க்கமாக இருந்தால் அவர் தோற்று போயிருக்க கூடாதுல்ல, ஜெயித்துதானே இருக்கணும் என்று கேட்டார். காலி அபூபக்கர் பாக்கில்லானி சொன்னார், ஒரு இறை தூதர் மனிதர் என்ற அடிப்படையில் தோல்வியும் வெற்றியையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், தோல்விக்கும் வெற்றிக்கும் மன வாய்ப்பு உள்ளவர்கள். ஏனென்றால் இறை தூதர்கள் எல்லாம் மனிதர்கள். அப்படிதானா? உணவு சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கானாயா குலானி தாம், உணவு சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள், திருமணம் முடித்தவர்கள், குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொண்டவர்கள், உறங்கியவர்கள். ஒரு மனிதனுக்குரிய எல்லா பண்புகளும் ஒரு இடத்துல இருந்த இறை தூதர்கள் இடத்திலே ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளை பிடித்து, நீங்க சொல்லிட்டீங்க, கடவுளை பிடித்து சிலுவையிலே அறைந்து தோற்கடிக்க முடியுமா? ஆனால் தோற்கடித்து கடவுளை கொன்று விட்டதாக நீங்கள் நம்புகிறீர்கள். இறை தூதர் தோற்கக்கூடாது என்றால் கடவுள் எப்படி சாகலாம்? சாகக்கூடாது அல்லவா என்றார். சொல்லிவிட்டு அவ்வளவுதானே, பத்துமா அப்போ பத்தா அப்படின்ட்டு காலி அபூபக்கர் பாக்கில்லானி அவர்கள் கிளம்பி விட்டார்கள். இதுதான் ரோம் உலகம் இஸ்லாமிய பகதாதின் அறிவுலகத்தோடு மோதி தோற்று போன வரலாறு என்று காலி அபூபக்கர் பாக்கில்லானியுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்ற செய்தி. சத்தியம் என்றைக்கும் அழியாது. சில அறிஞர்கள் பெருமக்கள் கூறுவார்கள், அல்லாஹ் அறிஞர்களை வைத்து உண்மையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், உண்மையை வைத்து அறிஞர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். உண்மை என்று ஒன்று இருப்பதனால் தான் அதற்காக போராடி வாழுகின்ற பண்பை கொண்ட அறிஞர்களை உண்மையை வைத்தும் உண்மையை அறிஞர்களை வைத்தும் அல்லாஹ் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். எதற்கும் அவர்கள் வளைந்து கொடுத்தது இல்லை அறிஞர் பெருமக்கள். அப்படிப்பட்ட சத்தியவான்களால் தான் இந்த மார்க்கம் நிலை பெற்றிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரும் புகழும் பெற்றது எதனால்? சஹீஹுல் புகாரி என்கிற ஒரு நூலை இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு அவர்கள் தந்ததனால் தான். அதுதான் அவர்களுக்கு பேர். வேற என்ன இருக்கிறது?
அவர்கள் மாணவராக மண்டியிட்டு பாடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ஹாக் பின் ராகவைஹி புகழ்மிக்க பேரறிஞர். இஸ்ஹாக் பின் ராகவைஹியுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஹதீஸ் பாடம் நடக்குது. மாணவர்கள்ட்ட சொன்னார்களாம், அப்பா எவ்வளவோ நல்ல அறிவான பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களை யாராவது ஒரு ஆளு சஹீஹான ஹதீஸ் மட்டும் ஒரு புக் எழுதுங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பாடம் நடத்துறது இப்படியே இருப்பேன், என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் ஒரு ஆள் இதுல முயற்சி எடுங்க, ஒரு சஹீஹான ஹதீஸை கொண்ட ஒரு நூல் ஒன்றை தொகுத்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம், தொகுத்து அறிவுலகத்துக்கு தாங்க பார்க்கலாம். எல்லா மாணவரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இமாம் புகாரி அவர்களுடைய மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி உருவானதுதான் சஹீஹுல் புகாரி என்கிற நூல். இஸ்ஹாக் பின் ராகவைஹி திருமண வயதை அடைகின்றார். கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்துருச்சு. நிறைய பேர் பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க. இந்த காலத்துலதான் காசு பணம் எல்லாம் முதன்மையானது. இந்த காலத்துல அறிவுதான் முதன்மையானது. போட்டு போட்டு கொண்டு பொண்ணு கொடுக்க தயாரானார்கள். இஸ்ஹாக் பின் ராகவைஹி அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி வாழ்விழந்த ஒரு பெண்ணை மணமுடித்துக் கொண்டார்கள். ஏங்க, உங்களுடைய அறிவுக்கும் அழகுக்கும் எவ்வளவோ பேர் பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்களா? எதற்கு நீங்கள் ஒரு கணவனை இழந்த பெண்ணை, தலாக் விடப்பட்டோ அல்லது கணவன் இறந்தோ போன ஒரு பெண்ணை எதற்காக நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார்கள், நான் கேள்விப்பட்டேன் அந்த அம்மாவுடைய வீட்டுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அரிதான நூல்கள் எல்லாம் அந்த அம்மா லைப்ரரியில வச்சிருக்கான், சும்மா கேட்டா தராது, அந்த அம்மாவை கல்யாணமே பண்ணிக்கிட்டா அங்க உள்ள புத்தகங்கள் எல்லாம் படிச்சுக்கலாமே. அப்படி அரிய நூல்கள் கிடைக்கும் என்பதற்காக தன் வாழ்வினுடைய சுகங்களை கூட கொஞ்சம் இரண்டாவது இடத்தில் வைத்துக் கொண்டார்கள் அறிஞர். அப்படி அந்த இமாமுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. நீங்கள் உம்ராவுக்கு போயிருந்தா, மக்கா மதீனாவுக்கு போகும்போது நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு வெளியில அந்த பெண்கள் தொழுவிச்சு வெளியே வர்றாங்க பாரு, மஸ்ஜிது தான் வெளியே வர்றீங்கண்டா வலது பக்கத்துல ஒரு ஸ்டார் பக்ஸ் இருக்கும், ஹெச்எம்னு ஒரு துணி கடை இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிதுல் புகாரி. புகாரி இமாமுடைய பெயரால் இருக்கின்ற பள்ளிவாசல். இப்போ 5 வேளை ஜமாத் நடக்குது, பாங்கு சொல்லப்படுது, ஒரு இமாம் அங்க தொழ வைக்கிறார். நடக்கிற தூரத்துல போய் பாருங்க. எதற்காக மஸ்ஜிதுல் புகாரி என்று பேருன்னா, இப்ப இந்த பள்ளிவாசல் இருக்கிற இடத்துலதான் இமாம் புகாரி அவர்கள் வீடு எடுத்து தங்கி இருந்தார்கள். சஹீஹுல் புகாரியை மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு முன்னால நின்று புகாரி ஹதீஸில் இருக்கக்கூடிய எல்லா நபிமொழிகளையும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் படித்து காட்டினார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் தொகுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் லேசான பயணங்கள் அல்ல. உலகத்தை 2 முறை சுற்றி வந்துவிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயணப்பட்டிருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி தொகுத்த நூல் அதுதான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணமான நூல். ஆனால் வரலாற்றிலே பெரிய வினோதம் என்னவென்றால், அவருடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதற்கு அந்த புத்தகம் தான் காரணம். சஹீஹுல் புகாரி நூலை எழுதியதில் மக்கள் மத்தியிலே பெரும் பேர் அவர்களுக்கு. மாணவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சுத்தி கூடி விடுவார்கள். அவர்களை சுத்தி இமாம் புகாரி வந்திருக்காங்க சுற்றி சூழ்ந்து விடுவார்கள். நைசாப்பூரிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு பகுதிதான் நைசாப்பூர். அங்குதான் அவர்கள் தங்கி இருந்தார்கள். நைசாப்பூர்ல தினந்தோறும் மன்னனுடைய அரண்மனைக்கு முன்னால கூடுகிற கூட்டத்தை விட இமாம் புகாரியோட வீட்டுக்கு முன்னால கூட்டம் அதிகமா நிற்குமா. இதை பார்த்து அவனுக்கு பொறாம, அவற்றை என்ன இருக்குன்னு அங்க போறாங்க எல்லாரும், நம்மள்கிட்ட தானே எல்லாமே இருக்குது. ஆனால் அரசவைக்கு யாரும் போவதில்லை. உடனே உத்தரவு ஒன்று வந்தது, இனிமேல் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, ஊழகாலி கொண்டு ஓடி போயிடணும். இமாம் புகாரி சொன்னார்கள், என்னிடத்துல நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் பண்டல் போட்டு, அதாவது கலை வாரியாக, தப்சீர்னா அதுக்குள்ள புத்தகம்லாம் தனியா ஒரு பண்டல் போடணும், ஹதீஸ்னா அதெல்லாம் தனியா போடணும், சட்ட நூல் தனியா, இதெல்லாம் தனித்தனியா அந்த புத்தகங்களை கண்டெடுத்து பண்டல் போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 நாள் எனக்கு அவகாசம் வேணும். ஒரு 3 நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா மெதுவா நான் கிளம்பிடுறேன் என்று சொன்னார்கள். நைசாப்பூர் மன்னனுடைய ஏவலர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம் அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது, மன்னருக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலைங்க, உடனே கிளம்பி போயிருங்க. கிடைச்ச இடத்துல அள்ளி போட்டுக்கிட்டு சொந்த ஊருக்கே போயிடலாம் என்று சொந்த ஊருக்கு போகிறார்கள். புகாரா சொந்த ஊர் எங்க இருக்கு?
அஜர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், அங்க இருக்கு, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு சொந்த ஊர். இங்க இருக்கு, அவங்க ஈரான்ல இருக்காங்க. அப்படி கிளம்பி ஒரு மாதிரியா குதிரை வாகனத்தை பிடிச்சு போயிட்டே இருக்காங்க. சொந்த ஊருக்கு போய் சேர்த்து அப்பாடா இவ்வாறு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா, இமாம் புகாரி சொந்த ஊருக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பள்ளிவாசலுக்கு தான் வர்றாங்க. அவங்க முதல்ல மக்கள் தான் அந்த சக்கரை கட்டி இருக்குல்ல, இந்த கல்யாண வீடுகள்ல வாசல் ரிசப்ஷனுக்கு கொடுப்பாங்கல்ல, இந்த சக்கரை கட்டியை தூவி வரவேற்றாங்களாம் அவங்க இமாம் புகாரிய. சொந்த ஊர்ல மக்கள் எல்லாம் அவங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. வந்து இறங்கி புக்கெல்லாம் ஒழுங்கா அப்படி செல்ஃபில் அப்படி அடுக்கி வச்சுட்டு அப்பாடா இன்னைக்கு நாளையில இருந்து பாடம், எல்லாரும் விருப்பப்பட்டவங்க வரலாம் என்று சொல்லி அறிவிக்கின்றார்கள். மாணவர்கள் எல்லாம் வந்து குழுமுகின்றார்கள். இந்த மாணவர்கள் நேற்று வரைக்கும் யாரிடத்திலே பாடம் பயின்று கொண்டிருந்தார்களோ அந்த அறிஞர்களுக்கெல்லாம் இவங்க மேல பொறாம. அது என்னது, நேற்று வரைக்கும் ஏன்றது இன்னைக்கு புதுசா ஒருத்தன் வந்தாரு அங்க போறாரு, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. 3-4 நாளையில புகாரா ஆட்சியாளரிடமிருந்து ஒரு கடிதம் வருது, இங்க நீங்க இருக்கக்கூடாதான், உடனே போயிடணுமா அப்படின்னு. புகாரி அவர்கள் ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க, இந்த புக்குகள்லாம் அடுக்கி வைக்கணும். அதெல்லாம் அவகாசம் எல்லாம் கிடையாதுங்க, உடனே கிளம்பிருங்க என்று சொன்னார்கள். சரின்னு மூட்டை முடிச்செல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அவர்கள் பக்கத்துல இன்னொரு ஊருக்கு போறாங்க, சமர்கந்து. சமர்கந்துன்னு ஒரு அதுக்கு போக ஒரு 300 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு போகிறார்கள். அதுதான் சிட்டி, சமர்கந்து தான் சிட்டி. இப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பரந்தக்குன்னு ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருக்கு தான் போறாங்க. அங்கோடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மாணவர்கிட்ட சொல்றாங்க, தம்பி நான் வந்து சமர்கந்துக்கு போகணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா இந்த கிராமத்துல நான் 2-3 நாளைக்கு நான் இருந்து கொஞ்சம் ஆசுவாசமா, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படியா ஒரு அறிவாளியா இருக்கிறதுனால இவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆட்சியாளர்கள் எல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் இந்த பாடுபடுத்துறான், என்னையா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கிறேன். சமர்கந்துல போய் நான் தங்குறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணு, கொஞ்சம் மாணவர்கள் எல்லாம் வந்து போனா ஏதாவது கல்விகளை புகட்டுறதுக்கு வசதியா கொஞ்சம் விசாலமான ஒரு இடமா நீ எனக்கு பார்த்து வை, நான் 2-3 நாளைக்கு இங்க இருந்துக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மாணவர் அவருடைய வீட்டுல ஒரு வீடு எடுத்து அவங்களை உட்கார வச்சுட்டு சமர்கந்துக்கு போறாரு. அதுக்குள்ள சமர்கந்து ஆட்சியாளருக்கு தகவல் கிடைத்து விட்டது, இமாம் புகாரி இங்க வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னால எங்க இருந்தாரு, புகாரா. அங்க இருந்து ஏன் வந்தாராம், புகாராக்கு ஏன் நைசாப்பூர்ல இருந்து வந்தாராம், அவங்களுக்கு எல்லாம் தகவல் அனுப்பி கேட்டா அவர் வந்து மோசமான ஆளுங்க. மோசமான ஆளுங்க என்ன அர்த்தம், உங்க மவுசு போயிடும், ஆட்சியாளர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள், எல்லா கூட்டமும் அங்கதான் போகும், பார்த்துக்கிடுங்க, செல்வாக்கு இல்லாம போயிடும் உங்களுக்கு என்று சொன்னார்கள். இவர்கள் சமர்கந்துக்குள்ள வரவே இல்லை, ஊருக்குள்ள வரவே இல்லை, அந்த கிராமத்துலதான் இருக்கின்றார்கள். ஆட்சியாளர் இருந்து கடிதம் வருது, நீங்க ஊரை காலி பண்ணிட்டு போங்க. உடனே தன்னுடைய மாணவர்கள் சொல்றாங்க, வீடெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், 2 குதிரை ஏற்பாடு பண்ணு, ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு இந்த கிதாபுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போறதுக்கு, எல்லாம் பண்டல் போடு. அள்ளி போட்டு எல்லாம் பண்டலை போட்டு குதிரையில ஏற்றும் போது இமாம் புகாரி சொன்னாங்க, நான் ஒன்னு தூக்கிட்டு வரேன், நீ ஒன்னு தூக்கிட்டு வாப்பா, ஆளுக்கு ஒண்ணு தூக்குப்பா, அங்க வேண்டாம்ப்பா, எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது இமாம் புகாரிக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குது. எப்படி சொல்றாங்கன்னா 20 ஸ்டெப் எடுத்து வச்சாங்களா அந்த வீட்டுல இருந்து. கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறமா பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சமர்கந்தினுடைய கவர்னருடைய மக்கள் ஆட்கள் சொல்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிருங்க. ரமலான் மாதம் நிறைவடைந்து பெருநாள் ராத்திரி பெற பார்த்தாச்சு, பெருநாள் கூட இங்க நீங்க கொண்டாடக்கூடாது, கிளம்பிருங்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் கிளம்புவதற்கு தயாராகும் போது கொஞ்சம் அசந்து தூங்குறாங்க. அந்த தூக்கம் தான் அவருடைய இறுதி தூக்கம், அங்கே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இதுதான் அவருடைய வரலாறு. ஒரு நூலை எழுதியதற்காக இஸ்லாமிய அரசிலேயே அவர்கள் இத்தனை அவமானங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அறிஞர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது உண்மை நேர்மை சத்தியம் ஏதாவது ஃபத்வா கொடுத்துருவோம், நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பேரை வைக்க தெரியுமா, இமாம் மாலிக் அவர்கள். மற்ற ஊர்கள்ல இமாமும் ஹஸ்ரத் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயம், மதீனாவுல இமாம் அறிஞர் என்று பேர் எடுப்பது ரொம்ப சிரமமானது. ஏனென்றால் அங்குதான் வஹி இறங்கினது. சஹாபாக்கள் நிறைய பேர் வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்பதான் இமாம் மாலிக் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி அநேகமா 80, 81, 82, 83 இந்த காலகட்டத்தில் தான், முதல் நூற்றாண்டுல ஹிஜ்ரியில அவர்கள் பிறக்கின்றார்கள். ஒரு நாள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது அவங்க எங்க உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கே உட்கார்ந்து தீர்ப்பு வழங்கினார்களோ மஸ்ஜிது நபவியில அங்க உட்கார்ந்துதான் அவங்க பாடம் நடத்துவாங்களாம். தபர்ருக்கம் பிஹி, உமர் அமர்ந்த இடத்தில் உட்கார்ந்து நான் பாடம் நடத்துவது எனக்கு ஒரு பரக்கத்து என்று அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்கே உட்கார்ந்து தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும் போது எங்கே கட்டில் போட்டு உறங்கினார்களோ அந்த இடத்துலதான் அவங்க உட்கார்ந்து தீர்ப்பு கொடுப்பாங்களாம். இந்த இடத்துக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு பின்னணி. ஒரு நாள் அவர்கள் பாடம் நடத்தும் போது இமாம் மாலிக்குடைய வீடு பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 100-150 மீட்டர் தான் வீடு அவங்களுக்கு. அவங்க வீடு எதுன்னா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடைய வீடு தான் இமாம் மாலிக்குடைய வீடு. வேலை கொடுத்து வாங்குறாங்க. அதை ஒரு பரக்கத்தா இருக்கட்டுமே, சஹாபி இருந்த வீட்டுல நம்ம இருப்போம் வேண்டும். பாடம் நடத்தும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது பள்ளிவாசல்ல இருந்து. உங்க அம்மா பதறி போயிட்டாங்க, என்னடா இது திடீர்னு பயங்கரமா சத்தம் வருதுன்னு. பாடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே கேட்டாங்களாம், மகனே திடீர்னு உன்னுடைய நீ பாடம் நடத்துற இடத்துல இருந்து ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, என்னப்பா விஷயம்? இப்ப அவங்க சொன்னாங்க, ஒண்ணும் இல்லம்மா, நான் தும்மிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன், என்னுடைய மாணவர்கள் எல்லாம் மொத்தமா இரஹமுக்கல்லான்னு சொன்னாங்க, அந்த சத்தம் தான் அது. அவருடைய தாயார் நெகிழ்ந்து கண்ணீர் வடித்தார்கள். என் புள்ள அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்கு இப்படி ஊரே அதிரக்கூடிய அளவுக்கு இரஹமுக்கல்லான்னு எல்லாரும் என் பிள்ளைக்கு துவா செய்றாங்கண்டா நான் பெத்த பாக்கியம்னு தாய் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் 5000 பேர் அவங்கள்ட்ட தினமும் படித்து விட்டு செல்வார்கள். 5000 மக்கள் தொகை. இப்ப உள்ள மாதிரி மக்கள் தொகை கிடையாது. அப்போ உலகத்தில் 200 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு 20 கோடி இருப்பாங்களா? இங்க ஒருத்தருக்கு 5000 பேர் மாணவர்கள் ஒரே காலத்துல வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னையில இருந்து 1400 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிட்டியில மதீனாவுல 5000 பேர் அவர்களுக்கு மாணவர்கள் என்றால் லேசான விஷயம் இல்லை. இமாம் மாலிக் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு தலாக்கு சம்பந்தமான ஒரு பாடம், ஹதீஸ் கிதாபுகளில் முதலாக தொகுக்கப்பட்டது இமாம் மாலிக் அவருடைய முவத்தா என்கிற நூல் தான். அதுதான் புகாரி இமாமுக்கு முன்னோடி, அதுதான் சிஹாஹ் சித்தாவுக்கு முன்னோடி, எல்லா நூல்களுக்கும் அதுதான் முன்னோடி. பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது தலாக் சம்பந்தமா ஒரு பாடம், தலாக்குல் முக்ரஹி, அதாவது நிர்பந்தத்தின் பேரில் தலாக் விட்டால் அது சட்ட அந்தஸ்து கிடையாது, லீகல் வேல்யூ இருக்கு கிடையாது. ஒருத்தனை கையை கால கட்டி வச்சு மனைவி தலாக் விடுறாரு, துப்பாக்கி வெளியில சொல்றாங்க, நான் தலாக் விட்டேன் என் மனைவியும் சொன்னான்டா, இது லீகல் வேல்யூ இருக்கு கிடையாது, சட்ட அந்தஸ்து கிடையாது. இதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட முடியாது, ஏன்னா நிர்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பாடம், அந்த பாடத்தினுடைய தலைப்பு. இதற்கு துணையாக சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இப்ப மாணவர்கள் ஒருவர் கேட்டார், ஒருவர் மக்களுக்கு ஆட்சியாளராக இருக்கின்றார், அந்த ஆட்சியாளர் என்னை நீங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். என்ன செய்யறாரு? வீட்டுக்கு தண்ணி வர்றது அடைக்கலாம், ஆட்டோல ஆள் அனுப்பலாம், ஏதோ ஒண்ணு, அந்த காலத்துல உள்ள கணக்கு போட்டு ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. எப்படியோ கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணி என்னை நீங்க ஆட்சியாளராக ஏற்றுத்தான் ஆகணும் என்று சொல்லுகிறார். மக்களும் சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சரிங்க நாங்க உங்களை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது சட்ட அந்தஸ்தை பெறுமா என்று கேட்டார். மாலிக் அவர்கள் சொன்னார்கள், அதுல இருந்து நான் ஆய்வு செய்து எடுத்து சொல்கிறேன், இதுக்கு சட்ட அந்தஸ்து கிடையாது. அப்படி நிர்பந்தப்படுத்தி எத்தனை பேர் நிர்பந்தத்தின் பேர்ல ஒத்துக்கிட்டாங்களோ அதுக்கெல்லாம் சட்ட அந்தஸ்து கிடையாது என்று சொன்னார்கள். இது மதீனாவினுடைய அப்போதைய கவர்னராக இருக்கக்கூடிய சுலைமான் பின் அலி என்பவருக்கு தகவல் போகுது, அங்கிருந்து பகதாதுக்கு தகவல் போகுது. இந்த மாதிரி உங்களை நீங்க யாரோ கட்டாயப்படுத்தி பையத்து வாங்கியிருக்கீங்களா, ஆட்சியாளராக இருக்கீங்களா, உங்களுக்கு எதிராக இமாம் மாலிக் கலகம் பண்றாரு, இப்படித்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு கோத்து விடுறது தானே. பிடித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். இந்த ஃபத்வாவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், இதுக்குன்னு நாம ஃபத்வா கொடுக்கலங்க, பாடம் நடத்தும் போது ஒரு கேள்வி வந்தது, இந்த கேள்விக்கான பதில் இதுக்கு இவ்வளவு பெரிய நீங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஒரு விளக்கம், ஒரு கேள்வி, அதற்கான ஒரு தெளிவு, இப்படித்தான் இதை நீங்க பார்க்கணும். ஒரு மாணவன் கேள்வி கேட்கிறான், ஒரு ஆசிரியர், இப்படித்தான் நீங்க பார்க்கணும். இதுக்கு இவ்வளவு பெரிய வேள்வி கொடுக்காதீங்க என்று சொன்னார். அதெல்லாம் கிடையாது, எங்களை அது பாதிக்குது என்று சிறையில் அடைத்தார்கள், அடித்து காயப்படுத்தினார்கள். அவருடைய வலது பக்கம் தோல் பட்டா அப்படியே கீழே இறங்கிச்சான். இன்னைக்கு நீங்க மாலிக் மதுஹப்ல ஒரு இது இருக்கு, ஒரு மசாயில் இருக்கு, நீங்க பார்த்தா தெரியும் மாலிக் மதுஹப் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை.
தக்பீர் கட்டி கையை கீழே தொங்க விட்டுருவாங்க. பாத்துருக்கீங்களா? இப்படி கட்டுறது இல்ல. இப்படி கட்டி கீழே தொங்க விட்டால் அதுவும் தக்பீர்ல தான் சேரும். அல்லாஹு அக்பர் என்று சொல்வது ஃபர்து, கையை கட்டுவது ஃபர்து இல்ல. அதனால கையை கீழே தொங்க விட்டாலும் தொழுகை தான் என்று மாலிக் மதுஹப்ல ஒரு விதி இருக்கிறது. இது எப்போ அந்த விதி வருகிறது என்றால், இமாம் மாலிக் அவர்களுக்கு இடது கையை இப்படி வைக்க முடியும், வலது கையால் அந்த இடது கையை இப்படி பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அடி அடிச்சு கை செயல்பட விடாமல் செய்து விட்டார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக. இமாம் மாலிக் அவர்கள், என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு மாணவர் கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்லை. அதுதான் உங்களுக்கு எதிர்ப்பாக சொல்ல வேண்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனா நடந்தது இதுதான், நான் பின்வாங்க போறதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக அந்த ஹலீஃபாவுக்கு இந்த மாதிரி இமாம் மாலிக்கை கொடுமைப்படுத்தி இருக்காங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வருகின்றார். அவர் ஹஜ்ஜுக்கு வரும்போது மதீனாவுக்கு வருகின்றார். ஜியாரத்துக்கு வரும்போது மதீனாவுடைய கவர்னரையும் கூட்டிட்டு வர்றாரு. இவனை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க, இவனை என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். இவங்களையும் அதே மாதிரி செயல்பட விடாமல் செய்யணுமா? இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இருக்கு. அனாவசியமாக அநியாயமாக தாக்குதல் நடத்தினால் அதே அளவுக்கு தண்டனை கொடுக்கலாம். கிசாஸ் என்று அதற்கு ஒரு சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, லீகல் டேர்ம் அது, கிசாஸ். அதே அளவுக்கு பழி வாங்கலாம், செய்ய முடியும். செஞ்சிருவோமா என்று கேட்கும்போது நான் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், அவரை பார்த்துட்டு, யார் இவர்? சுலைமான் பின் அலி. ஓ, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அந்த முகத்துக்காக நான் இவரை பழிவாங்க விரும்பவில்லை என்று இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். கடைசி கட்டத்தில் அவர்களுக்கு அந்த சிறுநீர் தங்காம போகக்கூடிய ஒரு வியாதி இருக்கு இல்லையா, சிறுநீர் கழிச்சாலும் திரும்ப வரும், அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவர்களுக்கு வந்து விட்டது. அதனால சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலுக்குள் நான் வரும்போது எந்த நிலையிலும் ஒது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதுனால நான் இனிமேல் மஸ்ஜித் நபவிக்கு வரப்போவதில்லை, நான் வீட்டிலே இருந்து கொள்கிறேன் என்று கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் வீட்டிலே தான் இருந்தார்கள். தன்னுடைய கை செயலிழந்த போதிலும் கூட தன்னுடைய அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாகவே இருந்தார்கள் கடைசி வரைக்கும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி இமாம்களுடைய வரலாற்றை நீங்கள் எங்க நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட நிலையில் பார்த்தா இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு புள்ளி என்னவென்று சொன்னால், நான் சொல்றது ஏதோ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் உங்களை துன்புறுத்தினா அது அல்ல. எல்லாம் யாருதான்? இஸ்லாம் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான். ஈகோ, நான் பெரியவனா, கல்வியாளர் பெரியவரா, நான் பெரியவனா பெரியவன். இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையில பெரிய இமாம் அவர்கள். இந்த ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த சஹாபி கேட்டார், அவங்கள்ட்ட இருந்து இவங்க கேட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து இவங்க கேட்டாங்க. அந்த வரையில் இந்த மனித சங்கிலி தொடர், இந்த மனித சங்கிலி தொடரில் எங்காவது அப்துல்லா பின் முபாரக் என்ற பெயர் வந்துவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டது ஹதீஸை ஒத்துக்கொள்வார்கள், இது சஹீஹ் தான். அவ்வளவு பெரிய அறிஞர் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் நைசாப்பூர்ல இருந்து புறப்பட்டு ரிக்கா என்கிற ஊருக்கு வருகின்றார்கள். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி. அப்போ அவர் பெரிய இபாதத்தான ஒரு ஆட்சியாளர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ரிக்கா என்கிற ஊருக்கு அவர் வர்றாரு. இவரை வரவேற்க யாருமே இல்லை. 4 போலீஸ்காரங்க, 2 மிலிட்டரி மேனு, இந்த கூட இருக்கக்கூடிய யானைப்பட பூனைப்பட இது மட்டும்தான் கூட இருக்குது. யாருமே வரல. இவருக்கு ஷாக்கு, நம்ம பெரிய ஹலீஃபா ஆட்சியாளர் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், ஊர்ல ஒரு அலம்பல் வர வேண்டாம், ஊர்ல மக்கள் எல்லாம் என்னன்னு விசாரிக்க வேண்டாம், யாருமே வரலையே. சரி பரவாயில்ல, என்னமோ நடந்திருக்கு ஊர்ல, நம்ம ஊருக்குள்ள போவோம்னு ஊருக்குள்ள போனா பக்கத்து தெருவில் புழுதியா பறக்குதான் காத்துல. என்னப்பா அங்க என்ன கூட்டம், சரி விடு பார்க்கலாம், அப்படி போகலாம்னு சொல்லி பார்த்தா வழி எங்கும் சாலை எங்கும் செருப்புகள் சிதறி கிடக்கின்றன. என்ன இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, அந்த பக்கம் புழுதி பறக்குது, என்ன நடக்குது என்று கேட்கும் போது சொன்னார்கள், இப்போதுதான் நைசாப்பூர்ல இருந்து இமாம் அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களாம், அவங்கள பார்க்க ஊர்ல உள்ள எல்லாரும் போயிட்டாங்க, உங்களை பார்க்க யாருமே வரல. அப்போது ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி சொல்றாங்க, உண்மையான அரசர் இந்த நாட்டுக்கு யாருன்னா அவங்கதான், அவரை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உலகியல் பலன்கள் எதுவும் கிடையாது. யாரை வச்சு? அப்துல்லா முபாரக் அவர்களை வச்சு.
உங்களை வச்சு எல்லாமே கிடைக்கும். நீங்க கலீஃபா உங்களை வரவேற்ற உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் யாரும் உங்களை வரவேற்க வரவில்லை. அவரை வரவேற்க மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். உங்களை சுற்றி யார் நிற்கிறாங்க? அவங்களுடைய சம்பளம் வாங்குற மட்டும்தான் நிற்கிறாங்க. அது போலீஸ் 2 மிலிட்டரி மேன் அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க. சம்பளம் வாங்காத யாரும் உங்களுக்கு பக்கத்துல இல்லை. அரசாட்சி என்றால் மக்களின் மனங்களை ஆள்வதுதானே அன்றி நிலங்களை ஆள்வது அல்ல என்று சொன்னவுடன் ஹாரூன் ரஷீத் பாஷா ரொம்ப நல்ல மனுஷன், வண்டி அந்த பக்கம் திருப்புப்பான்னு சொல்லிட்டாரு. நாமளும் போவோம், அவர் கூட உட்கார்ந்துருப்போம், அவர் சொல்லக்கூடிய ஹதீதுகளை கேட்போம் என்று மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாஷா அவர்கள் அந்த பக்கமாக புறப்பட்டு போனார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு பெரிய சிறப்பு எதனாலே கிடைக்கிறது என்று சொன்னால், உண்மையின் பக்கம் அவர்கள் நின்றதனால் தான் கிடைக்கிறது. உண்மை எல்லா மனிதர்களை விடவும் மேலானது. எல்லா மனிதர்களுடைய திருப்தியை விடவும் உண்மைதான் மேலானது. இதைத்தான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கவர்னர் எல்லாருக்கும் சொல்லி 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 அனுப்புவாங்க. சயீத் என்கிற ஒரு கவர்னர் கலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல இருந்தார்கள். எங்க ஷாமுக்கு, சிரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக அனுப்பியிருக்காங்க. இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டவுடன் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வந்துதான் பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்கணும், உங்களை மாதிரி தளபதிகள்கிட்ட கொடுக்க மாட்டோம், கலீஃபாவே வர சொல்லுங்கள் என்று கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். உடனே கலீஃபா உமர் அவர்கள் மஷூரா பண்றாங்க, நாம போகலாமா? அதெல்லாம் கிடையாது, தளபதிகளை கொடுனா குடியா அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துருவோமா? நம்ம தளபதினா நம்ம தூதர்னா நம்ம அனுப்பினால தானே, அவர் கையில கொடுத்தாங்கன்னா நம்ம கையில கொடுத்தாங்கன்னா அவங்க கையில கொடுங்கன்னு சொல்லிடுவோமா, போகலாமான்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வந்து போகலாம் அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போகக்கூடாது, அதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கும், உங்களை வர வச்சு உங்களை ஏதாவது தாக்குறதுக்கான ஏற்பாடுகளா இருக்கலாம், போக வேண்டாங்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ போங்க. சரி, அவர் போக வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, என்னை தாக்கி விடலாம் என்பது காரணம். போகலாம் என்று சொல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன காரணம் இருக்கு என்று கேட்டார்கள் ஹஸ்ரத் அலிட்ட. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எப்போதுமே தோத்து போனவங்க கொஞ்சம் வருத்தத்துல இருப்பாங்க. என்னடா இது, நம்ம ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த இடம், அவன் வாழ்ந்த நிலம் நம்ம கையை விட்டு போயிடுச்ச, புதிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் கையில் இது போயிடுச்சேன்னு வருத்தத்துல இருப்பாங்க. அவனை மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவன் ஏதோ ஒரு கௌரவத்தை நினைக்கிறான், கலீஃபாட்ட கொடுத்தா தான் நமக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டாலும் பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டு நினைக்கிறான். அந்த உணர்வை நம்ம மதிக்கணும், தோத்து போனவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த உணர்வை மதிக்கணும்னு சொன்ன உடனே இது நல்ல காரணம், நான் போறதுக்கு இதை விட சிறந்த காரணம் தேவையில்லை, அவங்கள மதிப்போம் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்பட்டு போனார்கள். போகக்கூடிய வழியில ஒவ்வொரு கவர்னரையா பார்த்து பார்த்து பார்த்து, என்னப்பா என்ன செய்றீங்க, மாதம் மும்மாரி பொழிகிறதா எல்லாம் விசாரிச்சுட்டு போறாங்க. அப்போ ஹஜ்ரத் சயீத் என்கிற சஹாபி இருக்கக்கூடிய நிலத்தை தாண்டி போகும்போது முதல்ல மக்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, உங்க கவர்னர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. நல்லா இருக்காருங்க, போறாங்க. அவர் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா? இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? காலையிலங்க அவர் வந்து சீக்கிரமா அந்த பொதுமக்களை பார்வையிடுவதற்கு அவருக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார்ல, நம்ம இப்ப அரண்மனை ஆபீஸ்ன்னு சொல்றோம், இந்த இடத்துக்கு சீக்கிரமா வர்றதில்லை, 10-11 மணி ஆகுது அவர் வர்றதுக்கு. ஓஹோ சரி. அடுத்து இரவு நேரத்துல ராத்திரி இஷா தொழுதுட்டு போய் வீட்டுக்குள்ள கதவை பூட்டினார்னா திரும்ப சுபுக்கு தான் திறப்பாரு, யாருமே கதவை திறனாலும் திறக்கிறது இல்லை. ஆத்திர வருஷத்துக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் போனா கதவை திறக்கணும்ல, திறக்கிறது இல்லை. சரி, அவருக்கு மாசத்துல ஒரு நாள் லீவு வேணுமா, மாசம் ஒரு நாளைக்கு பகல்ல கூட அவர் யாரையும் பாக்குறது இல்லை, அது என்ன லீவு கவர்னருக்கு? இது எங்களுடைய 3வது கம்ப்ளைண்ட். 4வது, நீங்க உடம்பு சரியில்லாத ஆளை பிடிச்சி அனுப்பி வச்சிருக்கீங்க, அப்பப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்லை அவருக்கு அப்படின்னு 4 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. கலீஃபா உமர் அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவரை கூப்பிட்டாங்க. அவங்க வந்தாங்க. முதல் கம்ப்ளைண்ட், காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு தான் நீங்க ஆபீஸுக்கு வர்றீங்களா, இது சரியில்லை. அவர் சொன்னார், நீங்க தர்ற சம்பளத்துல நான் சாப்பிட்றதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு தான் அந்த சம்பளம் போதும், வேலைக்காரங்க வைக்கிறதுக்குலாம் அது பத்தாது. அதனால வீட்டு வேலைகள் எல்லாம் நான் என் மனைவிக்கு உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால வர முடியும், அதனாலதான் 10 மணி ஆகுது. சரி, ராத்திரி இஷா தொழுது போய் கதவை போட்டுனா காலையில வரைக்கும் கதவை திறக்கிறது இல்லையாம, அது ஏன்னு? பகல் மக்களுக்கு, இரவு ரப்புக்கு. அதுல வந்து மக்கள் பகல் கூட உங்க கூட தானே இருக்கேன், ராத்திரி ரப்போட உரையாடுகிற நேரத்துல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுவும் நல்ல காரணமா தான் இருக்கு. சரி, மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்களாமே, என்ன கதை என்று கேட்டார்கள். ஆமா, நான் வந்து என்னுடைய துணிமணிகளை எல்லாம் துவைப்பதற்கு இந்த மாசத்துல ஒரு நாளை தான் வச்சிருக்கேன், நான் தான் சோப் போட்டு நான் தான் இது பண்ணிக்கணும்,
அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, இது நல்ல காரணம் தான், அவனுக்கு தப்பு கிடையாது. அப்பப்போ மயங்கி மயங்கி விழுந்துடுறீங்களாமே, என்ன விஷயம், என்ன ஹெல்த் என்ன செய்யுது உங்களுக்கு என்று கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்குது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் முஸ்லிம்களில் ஒருவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவரை கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் இஸ்லாத்தை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியாக அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்தோம். என்னவென்றால், சும்மா கற்பனையா சொல்லு, உன்னை கட்டி வச்சிருக்கிற இந்த இடத்துல ரசூலுல்லாவை பிடிச்சு கட்டி வச்சுட்டு ஒன்னு அவுத்து விட்டா உன்னுடைய மனசுக்கு ஒத்துக்குமா, சும்மா சொல்லு, எஸ்ன்னு சொல்லி விட்டுடுறோம். பிடிச்சு கட்ட போறது இல்லை, ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆனா உன்னை சும்மா கேட்கிறோம், இந்த நீ நிற்கிற இடத்தில் ரசூலுல்லாவை பிடித்து கட்டி வைத்தால், உன்னை அவிழ்த்து விட்டால் நீ சரி என்று போய்விடுவாயா என்று நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. ரசூலுல்லாவுடைய கண்ணுல ஒரு தூசி போடுறதுக்கு, காலில ஒரு முள்ளு குத்துறது கூட என் உயிரை கொடுக்க நான் தயார்னு சொன்னார். அடிதான் வரேன், இதுக்கு மேல அவனை வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரை நாங்க அடிச்சு வெட்டி எரிஞ்சிட்டோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு சஹீஹ் புகாரி, முஸ்லிம் எல்லாத்துலயுமே அந்த வரலாறு இருக்குது. அவர் சொல்லுகிறார், அந்த நேரத்துல நான் மட்டும் மனம் இறங்கி இருந்தால் அவரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் என்ன செய்வது, அப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. இப்போது அதை நினைத்தாலும் எனக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவ்வளவு உறுதிமிக்க ஈமான் உள்ள ஒரு மனிதரை நாங்க இழந்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அல்லாஹ், அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு கவர்னரை ஒரு ஊருக்கு அனுப்பும் போது அவரை முழுமையா கிளீனா வாட்ச் பண்ணி அவரை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்காணிச்சு ஒரு நல்ல மனுஷங்கிறத கண்டுபிடிச்சு தான் நான் அனுப்புறேன். இப்படி நான் அனுப்புன ஒரு மனுஷன்ட்ட ஒரு 4 குறைய மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்ப இவருடைய கணிப்பு தப்பா போச்ச. இப்படி எத்தனை கவர்னர்களை நான் தப்பா கணிச்சு பதவியை கொடுத்து வச்சிருப்போம், நான் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டேன். என்னுடைய கணிப்பை உண்மையாக்கி வைத்த ரப்பே உனக்கே எல்லா பொருளும். அந்த நேர்மை தவறு என்று சுட்டி காட்டப்பட்டால் திருத்துகின்ற அந்த எண்ணம், உண்மைக்கு கட்டுப்படுகின்ற எண்ணம், உண்மைதான் எல்லா மனிதர்களை விடவும் மேலானது, எல்லா பொருட்களை விடவும் உலகத்தில் மேலானது உண்மைதான் என்று அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்காங்க. உங்களுக்கு பிறகு யார் ஹலீஃபா என்று கேட்கப்படுகிறது. அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனாலும் சுயமாக அந்த முடிவை அறிவிக்க கூடாது. அவருடைய முடிவு என்ன, எனக்கு அப்புறம் உமர் தான், அதான் அவருடைய முடிவு. ஆனா அந்த முடிவை சுயமாக அவர்கள் சொல்லக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆலோசனைகளை கேட்டார்கள். ஆலோசனைகளை கேட்கும்போது சிலர் சொன்னார்கள், உமர் பொருத்தமானவங்க தான். சிலர் சொன்னார்கள், ரொம்ப கோபக்காரருங்க, சட்டுப்புட்டு ஏதாவது ஒண்ணு உடனே வாழ எடுத்துட்டு வர, அது நல்லது இல்லை, உங்களை மாதிரி நிதானமான ஒரு மனிதர் வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள். அப்போது ஹலீஃபா உமர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மென்மையான குணம் கொண்ட என்னை இந்த ஹிலாஃபத் கடினமான உறுதிமிக்க முடிவுகளை எடுக்கக்கூடியவனாக மாற்றியது. பாரசீகத்துக்கு எதிராக நான் படை நடத்தி இருக்கின்றேன். அதாவது இன்னைக்கு ஈரான், அன்றைய பாரசீகத்துக்கு எதிராக நான் படை நடத்தி இருக்கின்றேன். ரோமுக்கு படைகளை அனுப்பி இருக்கின்றேன். ஜக்காத்தை தர மறுத்தவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நான் நடத்தி இருக்கின்றேன். எனவே உறுதிமிக்க முடிவுகளை எடுக்கக்கூடியவனாக என்னை மாற்றியது. ஆனா நான் யாரு, சாஃப்ட் நேச்சர் தான். எனக்கு என்னுடைய சுபாவம் ரொம்ப சாஃப்டான சுபாவம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி மென்மையான என்னை உறுதியான முடிவுகளை எடுப்பவனாக இந்த ஹிலாஃபத்து மாற்றியதோ, அதே போல கடுமையான குணம் கொண்ட உமரை மென்மையானவராக இந்த ஹிலாஃபத்து மாற்றும் என்று சொன்னார். பதவியேற்றுக் கொண்டவுடன் மௌத்தானது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் இறந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்கிறாங்க. பதவியேற்று முடிச்ச உடனே பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டார்கள். சொன்னார்கள், இந்த ஹிலாஃபத்து பொறுப்பு என் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நான் விரும்பியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உங்களிடத்தில் நியாயமாக நடந்து கொண்டால் என்னை என்ன செய்வீர்கள், உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார். நான் உங்களிடத்திலே நியாயமற்று நடந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும்போது ஒரு இளைஞர் வாளிடத்துக்கு சொன்னாரு, இதால உங்களுக்கு பதில் சொல்லுவோம். உமர்கிட்ட அப்படி யாரும் பேசவே முடியாது, அவங்களுக்கு முன்னால யாரும் அப்படி சொல்லவே முடியாது. இதாலதான் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் என்று காட்டினார்.
அதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படவில்லை, கண்ணீர் வடித்து அழுது விட்டு சொன்னார்கள், நான் தவறு செய்தால் என்னை திருத்துகின்ற குடிமக்களை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதான் நேர்மை. அந்த உண்மை எல்லாவற்றையும் விட மேலானது, எல்லா மனிதர்களை விடவும் மேலானது. உண்மையின் பக்கம் நிற்கின்ற போது அல்லாஹ் நமக்கு நிச்சயம் உதவுவான். உண்மையிலே மனிதன் சமரசம் செய்து கொள்கின்ற போது, எப்படி சமரசம் செய்ய வேண்டும் அவன் நினைக்கிற நிமிஷத்திலே அவன் தோத்து போயிட்டான். உண்மைக்கு இடைக்காலமாக சரிவு இருக்கலாம், நிரந்தரமான வெற்றி உண்மையின் பக்கம்தான் இருக்கும். அதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் இது ஒன்று சாட்சி. அல்லாஹ் கூறுகிறான், கூனு கவாமின பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும். உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் சரிதான், நீங்கள் உண்மைக்கு சாட்சியாளர்களாக இருங்கள், பாவத்துக்கும் பகைமைக்கும் ஒருபோதும் நீங்கள் உதவி விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த அறிவுரையை நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலமும் ரொம்ப பெருசா பாரசீகம் ரோமனைஸ் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நான் உண்மையின் பக்கம் தான் நிற்பேன். எனக்கு சரி என்று பட்டதைத்தான் நான் செய்வேன். எந்த மனிதனுடைய முகச்சிரிப்புக்கோ, எந்த மனிதனுடைய அனுசரணைக்கோ, எந்த மனிதனுடைய தயவுக்கோ நான் உண்மையை புதைக்க மாட்டேன் என்ற உறுதியை எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல். அந்த வாழ்வியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வாழ்வின் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கியவர் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வ நஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி கல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது